Hi friends, welcome to Bhuvaneshwari Kitchen. இன்னைக்கு நம்ம chocolate cake தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First ஒரு பவுல்ல 2 egg ஆட் பண்ணிக்கலாம். Whisk அல்லது electric beater வச்சு நல்லா egg வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து electric beater தான் யூஸ் பண்றேன். இப்போ sugar 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ again நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மாவை வந்து சலிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டாதான் கேக்ல வந்து கட்டி கட்டியா இருக்காது. சோ அதுக்காக இந்த ப்ராசஸ் நம்ம பண்றோம். 1/4 கப் மைதா, இப்ப பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் சால்ட் மூணுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொக்கோ பவுடர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சோ இந்த டைம்ல வந்து 1/2 கப் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம இப்ப பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. சோ இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இப்போ அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கிங் பேன் ஒன்று எடுத்துட்டு உள்ள ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிருங்க. பார்ச்மெண்ட் பேப்பரை நம்ம உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பேட்டர் வந்து இதுல ஊத்திடலாம். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. அப்பதான் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகும். இப்போ அப்படியே ஒரு 2 தடவை டேப் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம அவன்ல வச்சிடலாம். $180 டிகிரி செல்சியஸ்க்கு 45 to 50 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, கிளீனா வந்திருக்கு. சோ நம்ம கேக் வந்து பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து கிளேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்ப 3 டேபிள் ஸ்பூன் நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இந்த டைம்ல 100 கிராம் வந்து டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிளேஸ் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. சோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கேக் வந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்ப இது மேல இருக்க டாப் லேயர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப இத வந்து 2 பீஸா கட் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கிளேஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க போர்ஷனை நம்ம மேல வச்சிடலாம். இப்ப பேலன்ஸ் இருக்க எல்லா கிளேஸும் மேல ஆட் பண்ணிக்கலாம்.
டெக்கரேஷன் பண்றதுக்காக நம்ம இந்த டாப் லேயர் கட் பண்ணோம் இல்லையா கேக்ல, அதை வந்து நான் மிக்ஸி ஜார்ல வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான், நம்ம எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து அந்த டாப் லேயர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்றேன். இது மேல நம்ம வந்து சுகர் பால்ஸ் வந்து சில்வர் கலர் நான் ஆட் பண்றேன். அவ்வளவுதான், நம்ம சாக்லேட் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேக் கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம சாக்லேட் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 days அப்லோட் பண்ணுவேன். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.